நானே தப்புச்சேன் பொழைச்சேன்னு ஏதோ லாக்டவுன்ல கிடந்த மாதிரி இப்பதான் பொழைச்சு வந்திருக்கேன். இந்த மருமகக்காரின்னு ஒருத்தி இருந்தா ஆளவே காணோம். மாட்டை பாரு 10 நாள் பசியில கிடக்குற மாதிரி இருக்கு. அதுக்கு காலையில எந்திரிச்சு புண்ணாக்கு தண்ணி வைப்போம், ஏதாச்சும் வைக்கப்புல பிடிக்கி போடுவோம். அந்த எண்ணமே இல்ல. எல்லாம் நானே பாக்கணும். அவ தேனா 3 வேளை திண்டுட்டு நல்லா கவுந்தடிச்சு தூங்குறா. நான் இருந்தா மட்டும்தாண்டி உனக்கு சரியா வரும். அடியை காத்தாயி காத்தாயி பாடி வெளிய. அட இந்த கிழவி எங்க இங்க வந்து தொலைஞ்சிச்சு? இத்தனை நாள் ஆளையும் காணோம் அட்ரஸையும் காணோம், எங்கிட்டு போச்சுனே தெரியல. இப்பதான் நினைச்சேன் வாழ்க்கை ஏதோ ஸ்மூத்தா போகுதுன்னு. அதுக்கெல்லாம் உசுர வாங்க வந்து தொலைஞ்சிருச்சே. எத்த இத்தனை நாள் எங்கத்த போனீங்க? உங்களை காணோன்னு தேனும் தேடி தேடி அழுத்து போயிட்டேன். உங்களை தேனும் நினைச்சு நினைச்சு தண்ணி கூட தொண்டையில இறங்கலத்த. சாப்பிட்டே 3 மாசம் ஆச்சு. யாருடி நீ தானே? நான் காணணும் நீ ஊரை தேடினியாக்கும். புழுகுறதா புழுகுற, கொஞ்சம் அளவா புழுகு. உன்னைய பார்த்தா என்னை தேடின மாதிரி தெரியல. 3 நேரம் மூக்க பிடிச்சு திண்டுட்டு குப்புறக படுத்த மாதிரிலாம் இருக்கு. எத்த உங்களுக்கு நீ குறை சொல்றதே வேலையா போச்சு. வேணும்னு அவர்த்தையே கேட்டு பாருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. உங்களுக்கு என்னத்த தெரியும் நான் கஷ்டப்பட்டது? அவரும் கூட அப்படி கஷ்டப்படல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படியே நீ என்னை நினைச்சு கஷ்டப்பட்டிருந்தாலும் நான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பேன். பார்க்க முடியாம திணறி இருப்ப, அதுதான் நீ நினைச்சு கஷ்டப்பட்டிருப்ப. அடியே காத்தாயி, காலையில எந்திரிச்சு வீட்டை பக்கம் போய் வருவ, ஆளவே காணாம். ஏதோ இன்னைக்கு சினிமாவுக்கு போவோம் சொன்னீலடி, அதான் என் புருஷன்கிட்ட 2 மண்டையில அடிச்சு ஒரு 500 ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன். அடியே நெட்டவள்ளி, நேரங்கால தெரியாம பேசாத. என் மாமியார் என் பின்னாடி நிக்கிற பாருடி. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை அவுத்து விட்டுட்டு கிடக்க. அடி ஆத்தே, இது எப்ப இங்க வந்து சேர்ந்துச்சு? அடியே காத்தாயி, உன் மாமிய போய் சேர்ந்த மாதிரில பேசிட்டு இருந்த, என்ன திடுதுப்புன்னு இப்படி வந்து நிக்குது? அடியே நெட்டவள்ளி, எனக்கே ஒன்னும் புரியல. நெஞ்செல்லாம் படக்கு படக்குன்னு அடிக்குது. திடீர்னு வந்து காலங்காத்துல வீட்டு வாசல்ல நிக்குது காத்தாயி காத்தாயின்னு. ஏண்டி நான் இல்லாம நல்லா சினிமாவுக்கு போக, நல்லா கறி எடுத்து ஆக்கி திங்க, இப்படியே திரிஞ்சிருப்பியோ? இந்த முகரக்கட்ட எங்களை நினைச்சு வருத்தப்பட்டாகலாம். ஏற்கனவே எனக்கு 3 காது குத்திருக்காங்க, நீயும் சேர்த்து காது குத்தாத. இன்னி இங்கதானே இருக்க போறேன். உன் ஆட்டமெல்லாம் எப்படி ஆடுறேன்னு நானும் கண்கூடா பாக்குறேன். அடியே நெட்டவள்ளி, உன் மாமியார் எங்க? வர சொல்லு. 2 சேர்ந்துச்சு, சரியான கூட்டு களவாணிங்க. கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன், இன்னி தினம் ஏழ்றதேன். இந்தா வர சொல்றேன். ரொம்ப இழுக்காதடி, வாய் கண்ட பக்கம் போய் சுளுக்கிக்க போகுது. போய் உன் மாமியாரிய வர சொல்லு. அடியே காத்தாயி, உன் மாமியாவ வாயை கொஞ்சம் அடக்க சொல்லு. அடியே நெட்டவள்ளி, வாயை மூடிக்கிட்டு போடி. நானே 7:30 மட்டும் மாதிரி தவிச்சுக்கிட்டு கிடக்கேன். இவ வேற வந்து இடையில வாயை விட்டுக்கிட்டு போயிடுறா. அடியே ராக்கு, எங்கடி போன? உன்னை பார்த்தே ரொம்ப மாசம் ஆச்சுடி. கேக்க நீ வேற அந்த கதையை கேக்குற. ஒரு நாள் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன்க்கா. அதுதான்க்கா வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டேன். இப்ப மனசு கேட்காம என் மையன் தனியா கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு வந்தேன்க்கா. ஏண்டி ராக்கு, நாங்க இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை? ஏக்கா நீங்களா இருந்தாலும் உங்க வீட்டுல எத்தனை நாளைக்கா சோறு போடுவீங்க? பெத்த மயனே போடாத போது நீங்களா எத்தனை நாளைக்கு போடுவீங்க? நம்மளை இடையில வச்சுக்கிட்டு என்னென்ன கதை பேசுறாளுக பாரு. கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசுறாளுக. இவங்களுக்கு நம்ம சோறு போடலையா, அதனால வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களா இத்தனை மாசம். கால கொடுமடா. இதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சு காதுல கேட்க வேண்டியதா இருக்கு பாரு. ஏண்டி ராக்கு, எங்களுக்கும் நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து உன்கிட்ட வந்து நின்றா பார்க்க மாட்டியாடி? ஏக்கா நீ கூட பிறந்த அக்கா மாதிரிக்கா, உன்னை பார்க்காம நான் எப்படிக்கா இருப்பேன்? அதே மாதிரி நாங்களும் நீ வந்தேன்னா எத்தனை நாள் இருந்தாலும் உன்னை உட்கார வச்சு சோறு போடுவோம். ஏக்கா நீ சொன்னதே போதும்க்கா, எனக்கு மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீ கொஞ்ச நேரம் இருடி ராக்கு, ரொம்ப இழைச்சு போன மாதிரி இருக்க. ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சு நல்லா கொண்டு வரேன்டி. குளிச்சுட்டு உட்காந்துடி, நானும் இந்த ருக்கும் போய் சமைச்சு எடுத்துட்டு வரோம். அக்கா உங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டம்? எங்க வீட்டுல நானே சமைச்சுக்கிறேன்க்கா. அடியே பேசாம இருடி. அக்கா சொன்னா கேப்பியா மாட்டியா? செத்த நேரம் பொறு, சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறோம். ஏ ருக்கு, காசு தரேன். 2 கிலோ ஆட்டுக்கறி சுப்பிரமணி கடையில போய் வாங்கிட்டு வந்துடுடி. சரிக்கா, பாத்தா போவோம். எத்த நீங்கெல்லாம் என்னமோ பேசுறத பார்த்தா நான் சோறே போடாத மாதிரில பேசுறீங்க. இங்க பாரு, உன்கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எத்த நீங்க பாட்டுக்கு ஊருக்குள்ள இப்படி சொல்றீங்க, என்னையில தப்பா நினைப்பாங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் பண்றீங்க. அவர் வரட்டும். போடி, பெரிய இவ மாதிரி வந்துட்டா. எக்கா எனக்காகவாக்கா இம்புட்டு சமைச்ச? சரியான இழிச்ச வாச்சியா இருப்பா போல. இந்த கிளடி என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவா போல. அவ வீட்டுல நேத்து வச்சது மிச்சமானதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டுறா. ஆணு வாயை பிறந்துட்டு திங்கிறாவாரு. அடியே ராக்கு, பேசாம தின்னுடி. பேசிக்கிட்டே திண்டா திங்கிற சோறு உடம்புல ஒட்டாதடி. எக்கா உண்மையிலேயே உன்னை நினைச்சா எனக்கு மனசுல ரொம்ப பெருமையா இருக்குக்கா. எனக்காக யாருக்கா இப்படி செய்வா? நீ ஏதோ ஒரே ஊருக்காரி இம்பிட்டு வந்து எனக்காக ஆக்கி கொட்டுற பத்தியா? இதெல்லாம் நினைக்கும் போதே ஒரே கண்ணீரா வருதுக்கா, ஆனந்த கண்ணீரா வருது. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல புடுங்கிக்கிட்டு போகுது, ஆனந்த கண்ணீரா வருதான். நாமளும் இந்த கிழவிகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும்.